ரிஷபராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான சிறப்பான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து வரக்கூடிய 7 நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, என்னென்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது, குறிப்பாக நீங்கள் என்னென்ன மாதிரியான விஷயங்களை தவிர்த்து கொள்ளணும், பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட முழுமையாக சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா தகவலுமே கண்டிப்பாக ரிஷபராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சுக்கிர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. மேலும் நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்மளுடைய சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு என்னென்ன விதமான விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்க போகுது அப்படின்றத தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் விரும்பிய மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்க போகுது. மேலும் உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் தனது மற்றொரு வீடான துலாம் ராசியில் ஆட்சி பலம் பெற போகிறாரு. இதனால் என்ன விதமான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலருக்கு பதவி மாற்றம், இடமாற்றம், உத்தியோக மாற்றம் வரக்கூடும். தந்தை வழி உறவுகளிடம் முக்கிய பேச்சுவார்த்தைகளை நடத்த உகந்த நேரமாக இந்த நேரம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்க போகுது. அதனால் இந்த நேரத்தை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்படுது. பெண்களுக்கு பிறந்த வீட்டு விசேஷத்திற்கு சீரும் அழைப்பு வந்து சேரும். தாய் தந்தையின் உடன்பிறப்புகளோடு கூடி மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் தாய்க்கும் மூத்த சகோதரிக்கும் ஏற்பட்ட மனக்கசப்பு நீங்க போகுது. உடல் நலம் குறைபாடு இருப்பவங்க உரிய மருத்துவரை அணுக வேண்டியது அவசியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. மேலும் நெருங்கிய உறவில் திருமண முயற்சி கைகூடி வரும். வீடு மனை தொடர்பாக நீங்கள் எதிர்பார்த்த நற்செய்திகள் உங்களை தித்திக்க வைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் தகவல் தொடர்பு சாதனங்களால் உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே நல்லது தரக்கூடிய விதமாக இருக்க போகுது. மேலும் 22/11/2025 மாலை 4:47 மணிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிப்பதால் சில நேரங்களில் சுறுசுறுப்பற்ற நிலையும் மன பயமும் இருக்கும். இதனால் சிலருக்கு காரிய தடைகள் காலதாமதங்கள் ஏற்பட்டாலும் வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். மேலும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டு வர நிம்மதி அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் தன பஞ்சாதிபதி புதனோடு இணைந்து சஞ்சரிக்கிறார். அந்த வகையில் புத சுக்கிர யோகம் ஏற்படுவதால் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். பூமியால் லாபம் வந்து சேரும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். மேலும் கார்த்திகை 2ஆம் தேதி முதல் வக்ரம் பெற்றிருக்காரு. அது யார் வக்ரம் பெற்றிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். மேலும் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரனுக்கு குரு பகவான் பகை கிரகம் அப்படிங்கிறதுனால இந்த வக்ர காலம் வளர்ச்சி அதிகரிக்கும் காலமாகவே இருக்கும். திட்டமிடாமலே சில காரியங்களில் வெற்றி கிடைக்கும். இதனால் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க. தொழிலில் திடீரென முன்னேற்றங்கள் உண்டாகும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றங்கள் இலகாக மாற்றமும் வரப்போகுதுங்க. பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். வெளிநாட்டு முயற்சிகள் பலன் தரக்கூடியதாக இருக்கும். மேலும் கார்த்திகை 11ஆம் தேதிக்கு விருச்சிக ராசிக்கு சுக்கிரன் செல்ல போகிறாரு. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் சப்ரமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் வேளையில் உங்களுடைய ராசியை பார்ப்பது யோகமான காலகட்டமாக இருந்திருக்கு. மேலும் இது ஒரு பொன்னான நேரம் மட்டுமல்லாமல் புதிய திருப்பங்கள் ஏற்படக்கூடிய நேரமாகவும் அமையப்போகுது. அங்குள்ள சூரியன் மற்றும் செவ்வாயோடு சுக்கிரன் இணைவதால் சுக்கிர மங்கள யோகம் ஏற்பட போகுது. எனவே உங்களுக்காகவோ அல்லது உங்கள் உடன்பிறப்புக்கோ திருமணம் தள்ளி போயிருந்தால் அந்த விஷயம் இப்போ நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நன்மை தரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. அதாவது சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் உங்கள் ராசியிலேயே மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். மேலும் பணியாட்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றங்கள் பதவி உயர்வுகள் கிடைக்கும். வாடகை வீட்டில் வசித்து வந்தவர்களுக்கு சொந்த வீட்டில் குடியேறக்கூடிய நிலைகள் வரப்போகுது. இன்னும் சிலருக்கு வசிக்கும் ஊரை விட்டு வெளியூர் செல்ல வேண்டிய நிலை வரும்.
மேலும் டிசம்பர் 6 வரைக்கும் 6வது இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய புதன் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளை வெற்றியாக்குவார். தடைப்பட்ட வேலைகளை நடத்தி கொடுப்பார். கடன் கேட்டும் கிடைக்காமல் இருந்த நிலை மாறப்போகுது. கையில் பணப்புழக்கத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. இன்னும் சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்பு அதிகப்படியாக அமைஞ்சிருக்கு. மேலும் புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய கனவு நடக்கும். ராசிநாதன் சுக்கிரன் நவம்பர் 27 வரைக்குமே உடல் நிலையில் சிறிய சிறிய சங்கடங்களை ஏற்படுத்தலாம். அதற்கு பிறகு நட்பு வட்டத்தில் உங்கள் நிலையில் திடீரென மாற்றத்தை உண்டாக்க செய்யலாம். மேலும் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேது தாய்வழி உறவுகளின் வழியே பிரச்சனைகளையும் நெருக்கடிகளையும் ஏற்படுத்தலாம். இன்னும் சிலருக்கு உழைப்பின் காரணமாக உடல் நல குறைவு வரக்கூடும். அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டத்தில் அனைத்து விஷயத்திலுமே கவனமாக இருங்க. ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துலையும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் நவம்பர் 22, 23. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் நவம்பர் 19, 24, 28. மேலும் டிசம்பர் 1, 6, 10, 15. செய்ய வேண்டிய பரிகாரம் அனுமன வழிபட உங்களுக்கு தீமைகள் அனைத்தும் நீங்கும். மேலும் ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கவனமாக செயல்பட வேண்டிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க. ஏன் அப்படின்னா மங்களகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு 3வது இடத்துல வக்ரம் அடைந்திருப்பதால் அவர் முன் சஞ்சரித்த 2வது வீட்டின் பலனை இப்பொழுது கொடுப்பார். மேலும் உங்களுடைய குடும்பத்தில் சுபிக்ஷமான நிலை கிடைக்கும். எதிர்பார்த்த பணம் வந்து சேரும். கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியும். ஜீவனஸ்தானத்தில் சனி ராகு சஞ்சரித்து வருவதால் தொழிலில் எதிர்பார்த்த நெருக்கடிகள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது நீங்கள் போகுது. பணியாட்கள் கவனக்குறைவின் காரணமாக மேலதிகாரிகளின் கண்டிப்புக்கு ஆளாக வேண்டிய நிலை வரும். அதனால் பணி விஷயத்தில் ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கணும். இன்னும் சிலருக்கு உங்கள் மீது புகார் அளிக்கக்கூட நேரிடும். அதனால் பார்த்து கவனமாக இருங்க. மேலும் சுய தொழில் செய்பவர்கள் பிறரை நம்பாமல் அனைத்திலுமே நேரடி பார்வையில் இருப்பது நல்லது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் விரையாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் டிசம்பர் 6 வரைக்கும் சப்தமஸ்தானத்திலும் அதற்கு பின்னாடி அஷ்டமஸ்தானத்திலுமே சஞ்சரிப்பதால் சிலருக்கு சட்ட சிக்கல்கள் வரக்கூடும். உடல் பாதிப்பு உண்டாகும். புதிய இடம் வாங்கும் முயற்சியில் சங்கடத்திற்கு ஆளாக நேரிடும். என்றாலுமே டிசம்பர் 6 வரைக்குமே 6வது இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய புதன் உங்களை காப்பாற்றுவார். வாழ்க்கைக்கு தேவையான வருமானத்தை கொடுப்பாரு. வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகளை நீக்குவார். வங்கியில் கேட்டிருந்த பணம் இப்பொழுது உங்கள் கைக்கு வருகின்ற நிலை உண்டாகும். இதனால் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க. மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 23, 24. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் நவம்பர் 20, 24, 29 மற்றும் டிசம்பர் 2, 6, 11, 15. செய்ய வேண்டிய பரிகாரம் லக்ஷ்மி நாராயணரை வழிபட்டு வர வாழ்க்கையில் நன்மை உண்டாகும். மேலும் மிருகசீரிடம் 1 மற்றும் 2ஆம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவனமாக செயல்படக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னா செவ்வாய் பகவான் டிசம்பர் 6 வரைக்கும் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் தேவையற்ற சிக்கல்களை மாட்டிக்கொள்ள நேரிடும். அதனால் கவனமாக இருங்க. சட்ட ரீதியான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலை இருப்பதால் ஒவ்வொரு வேலையிலுமே பின்விளைவை பற்றி யோசிச்சுட்டு அப்புறம் பண்ணுங்கள். பிறருக்கு ஜாமீன் கொடுப்பது முன்னின்று போன்ற வேலைகளிலும் ஈடுபட வேண்டாம். உங்கள் ராசிக்கு சுக அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் மாதம் முழுவதுமே சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து ராசியை பார்ப்பதால் திடீரென நல்ல விதமான மாற்றங்கள் வரும். பணியாட்கள் மேலதிகாரியின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும். அதன் காரணமாக இடமாற்றம் வரக்கூடும். அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருப்பது அவசியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. மேலும் ஜீவனஸ்தானத்தில் சனியும் ராகவும் சஞ்சரிப்பது பணியாட்களுக்கு நெருக்கடி ஏற்படுத்தும். தவறு செய்தவருக்கு சிக்கல்களை உண்டாக்க செய்யும். வியாபாரிகள் தடை பிரச்சனைகளை சந்திப்பாங்க. மேலும் உங்கள் தன குடும்பாதிபதி புதனின் சஞ்சாரம் டிசம்பர் 6 வரைக்கும் சாதகமாக இருப்பதால் நெருக்கடிகள் வந்தாலுமே அதை சமாளிச்சிருவீங்க. தேவைக்கேற்ப பணமும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதே போல் இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள்னு பார்த்தோமா நவம்பர் 24, 25. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் நவம்பர் 27, டிசம்பர் 6, 9, 15. செய்ய வேண்டிய பரிகாரம் திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு வர சங்கடம் நீங்கும், நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் நம்ம ரிஷபராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே
அடுத்து வரக்கூடிய 7 நாள் அப்படிங்கிறது எப்படி அமைஞ்சிருக்கு, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா தகவலுமே கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்மளுடைய சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.